ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான ரவா வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காயட்டும். காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காயட்டும். அது காஞ்சதும் ஒரு பச்சை மிளகா, பொடிசாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மாறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி, 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர், 2லேருந்து 2.5 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸப் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சதும் இந்த ரவாயை 1 கப் ரவாயை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபுல்லே வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் வெந்திருக்கும். அடி பிடிச்சுன்னு லைட்டாக நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தட்டில் தனியாக எடுத்து வச்சு ஆறுனதும் கொஞ்சமாக பச்சரிசி மாவு ஆட் பண்ணிட்டு எல்லாம் மிக்ஸப் பண்ணிக்கோங்க. சூடாக தான் இருக்கும். இந்த சூட்டோட ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு எல்லா பக்கமும் ஒன்று சேரும். இந்த மாவு எல்லாம் ஒன்று பக்கம் மாதிரி பனைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் நல்லா எண்ணெய் காயட்டும். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேகும். இந்த பனைஞ்சு வச்சு பார்த்திங்களா, அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கையில் இதுமாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் சின்ன சின்ன வடையாக நடுவில் ஹோல் போட்டு நம்ம போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சால் தான் நமக்கு ஒட்டாமல் வரும். ரவைங்கிறதுனால எண்ணெய் சரியாக காயலைன்னா ஒட்டும். நல்லா எண்ணெய் காயட்டும். இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு சைடு பொரிஞ்சதும் திரும்பி இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம கலர் மாறிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து இந்த ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான ரவா வடை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.